ஹாய், நம்ம இப்போது இமேஜ், ப்ரீ இமேஜ், டொமைன், கோடொமைன் இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இமேஜ், ப்ரீ இமேஜ் அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன்னா அதில் கண்டிப்பாக இமேஜும் இருக்கும், ப்ரீ இமேஜும் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் டொமைன், கோடொமைன் அப்படின்னும் நேமிங் சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஏ அப்படின்றது தான் என்னது, ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏ எதில் இருக்கோ அதை டொமைன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? இப்போ ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறோம், எஃப் ஆஃப் ஏன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ. ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னா ஏன்றது ஒரு எலமெண்ட்டு. அந்த எலமெண்ட்டை என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எலமெண்ட் எதில் இருக்கோ அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், டொமைன்னு சொல்கிறோம். இப்போது இந்த எலமெண்ட் எந்த செட்டில் இருக்கோ அந்த செட்டை தான் டொமைன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதை நான் பீன்னு எடுத்துகிட்ருக்கேன். அப்போ பீன்றது என்ன, இமேஜ். இந்த பீன்றது எந்த செட்டில் இருக்கோ அதை கோடொமைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பீன்றது எதில் இருக்குது, செகண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம், கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். பீன்ற எலமெண்ட்டை இமேஜின்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்டை எந்த செட்டில் இருக்கோ அதை கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபங்க்ஷன் எதோவில் இருக்குது, ஏவை பொறுத்து இருக்குது. அப்போ ஏன்றது என்ன, ப்ரீ இமேஜ். அப்போ கிடைக்கிற ஆன்சர் என்ன, இமேஜ். ஏ எதில் இருக்கோ அந்த செட்டு டொமைன், பி எதில் இருக்கோ அந்த செட்டு கோடொமைன். இப்போ உங்களுக்கு புரியுதா? டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன, இமேஜ்னா என்ன. இப்போ நான் 2 செட் எடுத்திருக்கேன். இப்போ ஏன்ற செட், பீன்ற செட். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற செட்டு, செகண்ட் இருக்கிறது எல்லாமே ஆன்சர் கிடைக்கிறது. அப்போ இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், எலமெண்ட்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம், டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்னது, இது டொமைன். இப்போ நம்ம கிடைக்கிறது என்னன்னு சொல்கிறோம், கோடொமைன். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ இமேஜஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், இமேஜஸ். இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் என்னன்னு சொல்லுவோம், இமேஜஸ். அப்போ இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம், ப்ரீ இமேஜஸ். இப்போ ஏன்ற ப்ரீ இமேஜ்க்கு இமேஜ் என்ன, 1. பீன்ற ப்ரீ இமேஜ்க்கு இமேஜ் என்ன, 3. 4ன்ற இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் என்ன, டி. இப்போ டொமைன் சொல்ல முடியுமா? டொமைன் என்ன, ஏ பி சி டி. கோடொமைன் என்ன, 1 2 3 4. இப்போ அடுத்தது இன்னொன்று இருக்குது, அது ரேஞ்ச். இப்போ நான் இதில் ஒரு எலமெண்ட்டை சேர்த்து எழுதுகிறேன், 5 அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை சேர்த்துக்கிறேன். அப்போ கோடொமைன்னா என்னன்னு சொல்லுவோம், 1 2 3 4 5 ஃபுல்லத்தையுமே சொல்லுவோம். ஆனால் ரேஞ்சுன்னு எழுதும்போது எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரீ இமேஜஸ் இருக்கோ அதை மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் இமேஜஸ் இருக்குது, ப்ரீ இமேஜஸ் இருக்குது, 1 2 3 4 இதுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனால் கோடொமைன் எழுதும்போது 1 2 3 4 5 ஃபுல்லுத்தையும் சேர்த்து தான் எழுதுவோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.